பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் மறுரூபம் ஜெபக்குழு யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். தொடர்ந்து இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மே மாதம் வணக்க மாதம் என்பதால் மாதாவை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் குறிப்பாக செய்தியை கவனமாக கேளுங்க, ஷேர் பண்ணுங்க. குறிப்பாக நம்ம இந்த இறை செய்தியை கேட்பதற்கு முன்பு இந்த புக்கை பாருங்க, மரியாயின் மகிமைகள். சரிதா? ஆமாம், இந்த புக்கு தயவு செய்து எல்லாரும் வாங்கி வைங்க. இந்த புக்கு ரொம்ப உன்னதமான ஒரு புக்கு. புனித அல்போன்ஸ் லிகோர் எழுதிய அந்த புஸ்தகம் எப்படி சொல்றேன்னு வைங்களேன், நிறைய பேருடைய வாழ்க்கையை மாற்றிய புக்கு. நிறைய பேர் படித்து தன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார்கள். மரியாள் மீது அதிகமான பக்தி வைத்து தன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார்கள். இதிலிருந்து தான் நம்ம ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம். அப்படி என்ன ஒரு சம்பவம்னா பாருங்க, நேபிள்ஸ் அரசில் இயேசு சபை நிறுவிய வரலாற்றில் ஒரு உண்மையான செய்தியை இந்த புக்கில் பார்க்குறோம். அது என்னன்னா, ஸ்காட்லாந்தில் உள்ள வில்லியம் எல்பின்ஸ்டீன் என்னும் ஒரு இளைஞனை பற்றிய ஒரு சம்பவம். அவன் ஜேம்ஸ் மன்னனுக்கு சொந்தக்காரன். அவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு தவறான போதனையில அவர் ரொம்ப ஊறி போய் அந்த போதனையில இருக்கிறார். அப்படிப்பட்ட அவர் என்ன செய்யறாருன்னா, ஆண்டவருடைய இரக்கத்தால தன்னுடைய தவறான போதையிலிருந்து வெளியில வந்து அன்னை மரியாதை அறிந்து கொண்டு கத்தோலிக்க திருச்சபையில சேர்ந்து அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வருது. என்னன்னா, அவர் ஒரு கனவு காண்கிறார். அந்த கனவுல என்னன்னா, அவங்க அம்மா பேசுறாங்க, மகனே, நீ கத்தோலிக்க திருச்சபையில சேர்ந்ததை குறித்து நான் சந்தோஷப்படுறேன். ஆனா நான் இந்த மாதிரி தவறான போதனையிலே மரித்து போனதுனால நான் நித்திய நரகத்துல போயிட்டப்பா. நீ உண்மையான கத்தோலிக்க திருச்சபையை கண்டுபிடித்து அதை சேர்ந்து விட்டதற்காய் ரொம்ப நன்றி மகனேன்னு சொல்லக்கூடிய ஒரு கனவு. அதை பார்த்ததுலேருந்து, அந்த கனவு கண்டதுலேருந்து அவருக்கு மனசுக்குள்ள ஒரு பக்கம் நம்ம உண்மையான கத்தோலிக்க திருச்சபையில் சேர்ந்துடும் சந்தோஷம் இருந்தாலும் தன் தாயுடைய அந்த நரகத்தை குறித்தும் வேதனை பற்றி ரொம்ப வருத்தப்படுறார். ஏன்னா இந்த கனவை பற்றி தன்னுடைய நண்பனுக்கு அவர் சொல்றார். அவர் சொல்றாரு, இன்னும் நீ ஜெபமாலை பக்தியில மாதா பக்தியில சிறந்து விளங்கணும் சொல்லி சொல்றாரு. குறிப்பா ஒரு துறவர சபையில சேர்ந்து நீ ஒரு துறவியா மாறிவிடு, அது உனக்கு இன்னும் ஆசீர்வாதம் கொடுக்கும் சொன்ன உடனே இவர் இயேசு சபையில போய் சேர்றாரு. இயேசு சபையில சேர்ந்து அங்க போய் ஒரு நவத்துறவியா மாறுகிறார். நவத்துறவியா மாறி இயேசு சபையில ஒரு உறுப்பினராக மாறிவிட்டார். உடனே இவர் உள் மனதில் அன்னை மரியாள் உணர்த்துறாங்க, நீ சீக்கிரத்துல மறுத்து விடுவாய் சொன்ன உடனே இவர் என்ன செய்யறாருன்னா, இன்னும் அதிகமா ஜெபம் பண்றாரு. இன்னும் அதிகமா ஜெபம் பண்ண இவருடைய முகம் ரொம்ப பிரகாசமா இருக்கு. அப்ப இவரு யார்கிட்ட பேசுறது மாதிரி எல்லாரும் கூடி நின்று பாக்குறாங்க. சுத்தி எல்லா துறவிகளும் இருக்கும்போது இவர் பேசுறாரு. ஆனா யார்கிட்ட பேசுறாருன்னு அவங்க தெரியாம இருக்கும் பொழுது அவர் சொல்றாரு, என்னை சுற்றிலும் வானதூதர்கள் இருக்கிறாங்க, உன் கண்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்றாரு. அப்படியா சொல்லி எல்லாம் ஆச்சரியத்தோடு பார்க்கறாங்க. திருப்பி பார்த்தா இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னும் ஏதோ முணுமுணுக்கிறாரு. இப்ப யார்கிட்ட நீங்க பேசுறீங்க சொல்லும்போது, என்னுடைய தாய் அன்னை மரியாதை நான் பேசிட்டு இருக்கிறேன். அந்த அம்மா என்னை என் வாழ்வில் ஒவ்வொரு ஸ்டெப்பா என்னை படிப்படியா அப்படியே கொண்டு வந்து இன்று இந்த மரண தருவாயில் என்னோட அந்த அம்மா பேசுறாங்க, மகனே, நீ சிறிது காலம் தான் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருப்பாய், பின்பு விண்ணகம் சேருவாய் என்று என்னோட அந்த அம்மா பேசுறாங்க அப்படின்னு சொல்றாரு. இதை சுத்தி இருந்தவர்கள் கேட்ட அனைத்து துறவிகளும் அப்படியே முழங்கால் படிவிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். பின்பு அந்த அற்புதமான அந்த இளைஞன் பாருங்க, வில்லியம் எல்பின்ஸ்டீன் அப்படியே அந்த வானதுகளோடு அந்த அன்னை மரியாள் பேசின அந்த பேச்சோடு அப்படியே அவருடைய ஆன்மா அவரை விட்டு பிரிந்து சென்றது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பதிவத்தில் தவறான போதனையில இருந்த அவரை அன்னை மரியாள் மீட்டு அற்புதமான ஒரு வாழ்வை கொடுத்து, அதுவும்
ஒரு இயேசு சபையில ஒரு துறவியா சேர்க்க வைத்து அந்த ஆன்மா மறிக்கும் போதும் கூட இருந்து அந்த ஆன்மாவுக்கு உத்தரவாதமும் கொடுத்து, நீ சிறிதுகாலம் உத்தரவிக்கிற ஸ்தலத்தில் இருப்பாய், பின்பு விண்ணகம் வந்து சேர உத்தரவாதம் கொடுத்து அந்த ஆன்மாவை முற்றிலுமாக ஆண்டவருக்கு சொந்தமாக அப்படியே மாற்றி அமைத்தார்கள். இறை செய்தி கேட்கிற கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவரிடத்தில் கொண்டு சேர்க்கிற தாய். எனவே இந்த மே மாதத்துல நீங்களும் தவறான போதனைகள் இருந்தா, பாவசங்கத்தின வேணாம், குறிப்பாக திவ்ய நற்கரணை மீது தவறான போதனை சொல்லியிருந்தீங்கன்னா தயவு செய்து இந்த வில்லியம் எம்பின்ஸ் மாதிரி அப்படியே மனமாறி நீங்க திருச்சபைக்குள்ள வாங்க. அன்னை மரியாள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அன்னை மரியாள் நிச்சயமா உங்க ஆன்மையை காப்பாற்றுவார்கள். அன்னை மரியாளுடைய இதயத்தில் அர்ப்பணம் செய்யப்பட்ட ஒரு ஆத்மாவும் நரக நெருப்புக்கு செல்லவே செல்லாது. எனவே நீங்க தயவு செய்து அன்னை மரியாள் இதயத்தில் உங்கள் ஆன்மாவை எல்லாம் அர்ப்பணம் செய்யுங்க. இந்த வில்லியம் எம்பின்ஸ் இளைஞனுக்கு உதவி செய்து அற்புதமாய் இந்த ஆன்மாவை பரலோகத்தில் கொண்டு சேர்த்த தாய் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதம் செய்வார்கள், நிச்சயமா உதவி செய்வார்கள். எனவே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தரான கன்னி மாதாவே, இரக்கத்தின் தாயே, அம்மா, இறை செய்தி கேட்கிற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாசற்ற இதயத்தில் அர்ப்பணம் செய்கிறோம். கடவுளின் தாயே, அம்மா, ஒரு விஷயம் எங்களை கண்ணோக்கி பாருங்க. எங்களுடைய உடல், ஆன்மா, ஆவி, உயிர் அனைத்தையும் இதயத்தில் அர்ப்பணம் செய்கிறோம். சாத்தானோ, வில்லி சூழ்நிலை, மந்திர ஏவல் செய்வினைகளோ, வேற எந்த தீய சக்திகளோ எங்களை ஒருபோதும் அடிமையாக்காமல் என் தேவத்தாய், வியாகுலத்தாய், உங்க மகனுடைய திருரத்தத்தால் எங்களை முத்திரையிட்டு உங்க மகன் இயேசுவுக்கு எங்களை சொந்தமாக மாற்றும். உம்முடைய வல்லமை மிக்க பரிந்துரையால் எங்களை மீட்டறலும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.